வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலதேவன் நான் கந்தசாமி. பிஇஓ ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி முக்கியமான கிளாஸஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வரலாறு அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வரலாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சோழர்கள் அந்த சிலபஸ் லைன் பிஇஓ சிலபஸ் லைன் இருக்கு இல்லைங்களா, அதோடைய கண்டினியூட்டியாக சோழர்கள் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னா சோழர்கள் அப்படின்ற இவங்க கிட்டேருந்து மட்டும் இல்லை, அடுத்து இந்த பல்லவர்கள் இவங்கெல்லாம் என்னென்ன நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் லைன் தான் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். இன்றைய கிளாஸில் தான் இருக்கும். சங்க காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிடைச்ச அந்த ஆவணங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா காவிரி பகுதி இருக்கு பாருங்கள், அந்த காவிரி பகுதி அந்த தஞ்சாவூர் அந்த சைடில் ஓடக்கூடிய அந்த காவிரி பகுதியில் அந்த சோழர் பல்லவருக்கு கீழ்நிலை ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு அங்கே தெரியுது. விஜயாலயன் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா விஜயாலயன் கிபி 850 இவருடைய பேர் வந்து ஃபஸ்ட் நம்ம இதில் பார்க்குறோம். கிபி 850 டு 871 சொல்லப்படுது. முத்தரையர்களிடத்திலிருந்து காவிரி ஆத்தோட கழிமுக பகுதிகளை ஜெயிச்சார் இவர். விஜயாலனுக்கு பின்னாடி வந்த சோழ அரசர்கள் எல்லாமே சங்க காலத்தில் இருந்த புகழ்பெற்ற அரசர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கரிகாலனுடைய மரபில் வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பேடுகளில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது பிற்கால சோழர்கள்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிள்ளி கோச்சங்கோணன் அப்புறம் கோ செங்கானன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய கண் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும். கரிகாலன் அப்படின்ற பேர்களில் வந்து சோழ அரசர்கள் தங்களுடைய கொடி வெளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்பேடுகள் சொல்லியிருக்கு. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் சொல்கிறது பாருங்கள், காலமே பாருங்கள் 850 870 சொல்லுவாங்க. இது வந்து சங்ககால சோழர்கள் கிடையாது, பின்னாடி வந்தவங்க. விஜயகாலனுக்கு பின்னாடி வந்தவங்களில் முதலாம் பராந்தகன் 907 முதலாம் பராந்தகன் அவருடைய பேரை பாருங்கள். 907 டு 955 மூன்றாம் குலோத்துங்க சோழன் 1163 டு 1216 வரைக்கும் இருக்கக்கூடிய அரசர்கள் சோழர்களுக்கு அந்த பெருமை புகழ் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. பராந்தகன் கிட்டேருந்து குலோத்துங்க சோழன் வரைக்கும் நம்ம இவங்களை பார்க்க போகிறோம். அதாவது பராந்தக சோழன் நாட்டோட எல்லையை விரிவுபடுத்தினார். முதல்ல அவரை பற்றி பார்க்கும்போது இந்த தகவலெல்லாம் பார்க்கலாம். பராந்தக சோழன் வந்து அந்த நாட்டினுடைய எல்லை, அந்த சோழர்களுடைய நாட்டினுடைய எல்லை வந்து விரிவுபடுத்தினார். ஆட்சி முறையோட அடித்தளத்தை சரிங்களா விரிவாக்குனாரு அப்படின்ட்டு பேர். சரி, முதலாம் ராஜராஜ சோழன் ரொம்ப ஸ்பெஷல் இவர் தான். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் நம்ம டக்குனு சொல்லலாம் 1010 அவர் கட்டினார் அப்படின்றது. முதலாம் ராஜராஜ சோழனுடைய அவர் காலகட்டம் பார்த்திங்கன்னா 985 1014 1014 வரைக்கும் அந்த தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா 1010 அதாவது 1010 அது கட்டியிருப்பாங்க தஞ்சை பெரிய கோயில் பெரிய கோயில். இப்போ முதலாம் ராஜராஜன் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் அவர் பார்த்திங்கன்னா 1914 1944 வரைக்கும் தங்களுடைய முன்னோடிகள் மூலமாக உருவான வளர்ச்சிகளை ஒருங்கிணைச்சி, அதாவது முன்னாடி இருந்த அரசர்கள் வந்து அவங்க டெவலப் பண்ணி வச்சுருந்தது வந்து ஒருங்கிணைச்சி தீபகற்ப இந்தியாவிலேயே சோழருடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினவங்க இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுக்கான சான்றுகள் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு வரிசையாக நம்ம இதில் பார்க்கலாம். சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் அப்படிங்கிறத நம்ம இதில் முதல் பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா சோழர் தங்களுடைய பேரரசு ஆள்றதுக்கு வலுவான நிர்வாக கட்டமைப்பு உருவாக்குனதோட பிற்காலத்தில் வர்றவங்களுக்கு அது பல சான்றுகளையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. செப்பேடுகளையும் கற்கள்லையும் 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் சோழர்களுடைய அவங்களுடைய புகழை வந்து அவங்களுடைய வரலாற்றுக்கான முதல்நிலை சான்றுகளாக இருந்திருக்கு. இந்த வரலாற்று ஆவணங்களில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அரசர்கள் மற்றவங்களும் வந்துட்டு கோவில்களுக்கு கொடுத்த கொடையை பற்றி, கோயில்கள் வந்து தானம் பண்ணியிருப்பாங்களா, அந்த கொடையை பற்றின தகவல்கள் இருக்குது. பிற்கால கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா சமூக வேறுபாடுகள் பற்றி சொல்லுது. அதாவது சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா சாதிகள் துணை சாதிகள் இருந்ததை பற்றி சொல்லியிருக்காங்க சோழர்கள் காலகட்டத்தில். சரி, இந்த காலகட்டத்தில் தான் கம்பராமாயணம், கலிங்கத்து பரணி, மூவருலா, குலோத்துங்கன் சோழன் பிள்ளைத்தமிழ் இந்த மாதிரியான நூல்களெல்லாம் எழுதியிருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் இலக்கண நூல்கள்னு சொல்லக்கூடிய நன்னூல் நேமிநாதம் கூட இந்த காலகட்டத்தில் தான் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, இதில் அதாவது கம்பராமாயணம், கலிங்கத்து பரணி சொல்லிட்டு வரிசை நான் சொல்லுறது மூவருலா, குலோத்துங்கன் சோழன் பிள்ளைத்தமிழ் நான் சொல்லியிருப்பேன். இலக்கண நூல்கள்னு சொல்லக்கூடிய நன்னூல், நேமிநாதம், வீரசோழியம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான். பாண்டிக்கோவை, தக்கையாக்க பரணி அப்புறம் இந்த மாதிரியான சில முக்கியமான இலக்கியங்களும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வரிசையாக பார்க்கும். இப்போ என்னன்னா இவங்களுடைய ஆட்சி பகுதி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சோழ அரசு மரபுக்கு கீழே இருந்த ஆட்சி பகுதி சோநாடு, சோழ நாடுன்னு சொல்கிறது வந்து சோநாடு அல்லது சோழநாடு அப்படின்னு சொல்லப்படுது. சோழ மண்டலம் பார்த்திங்கன்னா அதாவது சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காவிரி ஆத்துடைய கழிமுக பகுதி இருக்கு பாருங்கள், அது சோழ அரசுடைய மைய பகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சோழ மண்டலம் அப்படின்ற சொல் ஐரோப்பியர்கள் எப்படி சொன்னாங்கன்னா, ஐரோப்பியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரமண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிப்பாங்க. கோரமண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐரோப்பியர்கள் சொல்லியிருப்பாங்க. இவங்க நிறைய பகுதியில் பிடிச்சாங்க. இந்த சோழர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்போ சுற்றி நிறைய பகுதியில் பிடிச்சாங்க. அதாவது கடல் கடந்து, அதாவது சோழர் இலங்கையுடைய வடகிழக்கு பகுதியில் கட்டுப்படுத்தியும் அந்த பகுதிகளை மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. பாருங்கள், கடல் கடந்து அந்த இலங்கை கூட போய் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் பாருங்கள், இலங்கை மும்முடி சோழ மண்டலம், அதாவது வடக்கு பக்கம், அதாவது இலங்கையினுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கிறத ஜெயிச்சுட்டு அந்த பகுதியில் வந்து மும்முடி சோழம் அப்படின்னு சொல்லிட்டு சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இந்த சோழர்கள் எந்த அளவுக்கு இது பண்ணுங்க. அதான் பாருங்கள், வங்காள விரிகுடா சோழர்களுடைய ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பேரரசு உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எடுத்ததுமே முதலாம் ராஜராஜன் தான் படிப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்னா சோழ அரசுகளில் ரொம்பவே போற்றப்படுவர் முதலாம் ராஜராஜ சோழன் தான்.
அவரோட கடல் கடந்த படையெடுப்புகளில் அந்த மேற்கு கடற்கரை, இலங்கை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி அடைஞ்சிருப்பார். சரி, அவர் இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுகளை பிடிச்சதும் இதில் சேரும். சரிங்களா? இதெல்லாம் அவருடைய வெற்றி பகுதின்னு சொல்கிறது. இலங்கையை ஜெயிச்சது மூலமாக அதோடைய அதாவது வடகிழக்கு பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு பகுதியில் எல்லாமே சோழ அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே வந்துச்சு. இலங்கையில் புதுசாக இணைச்ச பகுதிகளை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தமிழ் தளப்பகுதி, அதாவது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தளபதியை அங்கே நியமனம் செஞ்சார். சரிங்களா? ராஜராஜ சோழன் நியமனம் செஞ்சிருப்பார். அங்கே ஒரு கோயிலை கட்டுறதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆணை பிறப்பிச்சிருப்பாரு. அந்த கோயில் சிவதேவாலே, அதாவது சிவதேவாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிவாலயம்ன்றது சிவ தேவாலய. இலங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்கள்னு வரும், அதை சொல்லுவாங்க சிவ தேவாலய அப்படின்னு சொல்கிறது. இவரால் மகாதிட்டா அப்படின்ற இடத்துல கட்டின கோயில் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுது. ராஜராஜன் தன்னுடைய மகன் முதலாம் ராஜேந்திரனை வாரிசு அறிவிச்சிருப்பார். 2 பேரும் சேர்ந்து 2 வருஷமும் கூட்ட ஆட்சி பண்ணியிருப்பாங்க. முதலாம் ராஜேந்திரனும் தன்னுடைய தந்தையுடைய படையெடுப்புகளில் பங்கேற்றுக்குவார். மகாதிட்டா முதலாம் ராஜேந்திரன். சரிங்களா? முதலாம் ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் படையெடுத்துட்டு போகிறான்னா அவருடைய படையெடுப்புகளையும் இவர் கலந்துக்கிறார். பங்கெடுத்துட்டு மேலை சாளுக்கியர்களுடைய தாக்கி அந்த சோழ அரசுடைய எல்லையை தொங்கபத்திரை ஆறு வரைக்கும் விரிவுபடுத்தியிருப்பார். மேலை சாளுக்கியர்கள் தாக்குறதுக்குள்ள பெருமை யாருக்கு சேரும்னா ராஜேந்திரன் அதாவது முதலாம் ராஜேந்திரன் சேரும். முதலாம் ராஜேந்திரன் ராஜராஜ சோழனுடைய மகன். மதுரை மேலேயே தாக்குதல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது வரிசை பார்த்துட்டு முதலாம் ராஜேந்திரனுடைய அந்த ஸ்பெஷலை நம்ம வரிசை பார்ப்போம். ராஜராஜன் மதுரை மேலே தாக்குதல் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தங்களுடைய மணிமுடி அந்த அரச நகைகளோட தப்பி இலங்கைக்கு அடைக்கலம் போயிடுவாங்க. அதனால் முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருப்போம்னா இலங்கை மேலே படையெடுத்துட்டு போய் இலங்கையை ஜெயிச்சுட்டு பாண்டியருடைய அந்த மணிமுடியையும் மற்ற அரச உடைமைகளையும் பிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுவார். அவங்களுடைய இதை எடுத்துகிட்டு வந்துடுவார். சரிங்களா? முதலாம் ராஜேந்திரன் அரசராக பொறுப்பேற்றுட்டதுக்கு அப்புறம் 1023 அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, எதுக்காக நான் இந்த வருஷத்தை ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, அந்த 23 வட இந்தியா மேலே ரொம்ப தீவிரமாக ஒரு படையெடுப்பு நடத்தியிருப்பார். இதுக்காக படைகளை கோதாவரி ஆற்று அந்த ஆற்று வரைக்கும் போயிட்டு அந்த கடந்ததுக்கப்புறம் படைக்கு தலைமையை தன்னுடைய தளபதிகிட்ட ஒப்படைச்சிருவார். அந்த தளபதியோட தலைமையில் படையெடுப்பு தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் முதலாம் ராஜேந்திரனுக்கு வட இந்தியாவில் கிடைச்ச வெற்றிகளுடைய நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றத ஒரு இதை கட்டியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா முதலாம் ராஜேந்திரனுடைய வடக்கு பக்கம் போயிட்டு அவர் படையெடுத்து ஜெயிச்சதன் நினைவாக கட்டப்பட்டது. சோழர்கள் சோழமண்டல் கடற்கரையோட மலபார் கடற்கரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. மலபார் கடற்கரைங்கிறது அந்த பக்கம் கேரளா சைடில் இருக்கு பாருங்க, அந்த கடற்கரையை சொல்லுவாங்க. கெடா அப்படின்ற ஒரு ஊர் பேரை சொல்லும். கடாரம் அப்படிங்கிறது, அதாவது அதுக்கு என்னென்னா கெடாவும், அதாவது கடாரம் ராஜேந்திரனால தோற்கடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ராஜேந்திரனுக்கு கடாரம் கொண்டான் அப்படின்ற பட்டமும் கிடைச்சிருக்கும். மேல சாளுக்கிய தலைநகரான இந்த கல்யாணியை தகர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜேந்திரன் தன்னுடைய மகனை அனுப்பியிருப்பார். ராஜேந்திர சோழன் தன்னுடைய மகனை அனுப்பியிருப்பார். அங்கிருந்து கொண்டு வந்த துவாரபாலகர், அதாவது வாயிற்காப்போன் அப்படின்ற சிலையை, துவாரபாலகர் அப்படின்ற அந்த சிலையை பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில், சரிங்களா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் கோயிலில் இன்றைக்கும் போய் பார்க்கலாம். சரிங்களா? அதோடைய ஸ்பெஷல் அது இருக்குது. ராஜேந்திர சோழன், முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், அப்புறம் கடாரம் கொண்டான், பண்டித சோழன் அப்படின்ற பட்டங்கள்லாம் அவர் சூட்டிட்டு இருப்பார். ஸோ இதுக்கு மேலே சோழர்களுடைய நிர்வாகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சோழர்கள் எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த சோழ அரசர் பார்த்தீங்கன்னா தன்னை கடவுளுக்கு இணையாக பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் கடவுளுக்கு இணையாக பெருமான் அல்லது பெருமகன், உலகுடைய பெருமான், சரிங்களா, உலகுடைய நாயனார் அப்படின்னு எல்லாம் அழைக்கப்படுறார். பிற்காலத்தில் சக்கரவர்த்தி, பேரரசர், திருப்புவன சக்கரவர்த்தி, அதாவது 3 உலகங்களையும், அதாவது 3 உலகங்களுக்கான பேரரசன் சொல்கிறது. திருப்புவன சக்கரவர்த்தி அப்படிங்கிறது 3 உலகங்களுக்கான பேரரசர் அப்படின்ற பட்டங்களை எல்லாம் சோழ அரசர்கள் சூட்டிட்டாங்க. அரசரா பட்டம் சூட்டுற விழா நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேருக்கு பின்னாடி தேவன் அப்படின்ற அந்த பின்னொட்டு பெயரையும் சேர்த்திக்குவாங்க. அப்படின்ற சொல்ல பின்னொட்டு பேரை சேர்த்திக்கிறது ஒரு நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர்கள் தங்களை என்ன நினச்சிக்கோங்க, கடவுளுடைய நண்பன், தம்பிரான் தோழன், கடவுளுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மீனிங் என்னென்னா தம்பிரான் தோழன். ஆக்சுவலி நம்ம தமிழில் படிப்போம், தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுவர் சுந்தரன் நம்ம படிப்போம். ஸோ அரசர்கள் அந்த டைமில் தம்பிரான் தோழன் கடவுளுடைய நண்பனாக அவங்க பாவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோரி தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறாங்க. சோழர்கள் தங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியாகவும் ராஜகுருக்களாகவும் யாரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பிராமணர்களை நியமிச்சிட்டாங்க. பிராமணர்களுக்கு பிரம்மதோயம், சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பேரில் நிலங்களை இறையிலியாக, இந்த பேரை மெயில் வச்சுக்கோங்க, பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறையிலி, அதாவது நிலங்களை தானமாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மண்டலங்கள் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த சோழர்களை பற்றின தகவல்கள் நம்ம பார்ப்போம். மண்டலங்கள் எப்படி என்னென்ன பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா படை 3 பிரிவுகள், இதெல்லாம் வரிசையாக பார்ப்போம். இல்லைன்னா குதிரை சேவகர், ஆணையாட்கள், அதெல்லாம் எதுக்காக அந்த பேர் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண்டலங்கள் திரை செலுத்துறவங்க, திரை, அதான் நம்ம
வரி செலுத்துகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். திரை செலுத்துகிறவங்க அப்படின்னு அந்த வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படக்கூடிய அந்த சிற்றரசர்கள், குறுநில மன்னர்களுடனான அந்த போர்களுக்கு அப்புறம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த பகுதிகள் எல்லாமே சோழ அரசுக்கு இணைச்சிட்டாங்க. சின்னதாக ஒரு அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னா அது வந்து சோழ அரசர் போய் அதில் ஜெயிச்சு அந்த பகுதி பூரா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுவாங்க, சோழர்களுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா? இந்த முதலாம் ராஜராஜன் இந்த பகுதியில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஆளுநரை நியமனம் பண்ணார். எப்படின்னா, பாண்டி நாட்டில் சோழ பாண்டியர் அப்படின்னு பேர், அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் பேர், இலங்கையில் சோழ இலங்கேஸ்வரர் அப்படின்னு பேர். இது அப்புறம் மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கர்நாடகத்துடைய கங்கை வடி பகுதியில் சோழ கங்கலர் அப்படின்னு ஆளுநர்கள் நியமனம் செஞ்சாங்க. அந்த பேர் அப்படி ஆளுநர்களுக்கு அந்த பட்டம் பேர். மேலும் இன்னும் இருக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த வேளிர், இளங்கோ வேளிர், மலவர்கள், பாணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிற்றரசர்கள் ஆட்சி செஞ்ச அந்த முக்கியத்துவம் குறைந்த பகுதிகளும் பின்னாடி சோழ அரசோட இணைச்சிட்டாங்க. சரிங்களா? இது அவங்களுடைய ஸ்பெஷல். படை வீடு, இந்த படை இதெல்லாம் எதுக்காக நம்ம வரிசை கொண்டு வரோம் அப்படின்னா, சோழ பேரரசு நிரந்தரமான ஒரு படையை வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 பிரிவுகளாக பிரிஞ்சிருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த காலாட்படை, குதிரைப்படை அப்படின்னு குதிரை சேவகர்னு சொல்கிறாங்க. குதிரை சேவகர் அப்படின்னா குதிரைப்படை அப்படின்னு சொல்கிறது. யானைப்படை ஆணையாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வில் வீரர்களை வில்லாளிகள், வீரர்களை வந்து பார்த்திங்கன்னா வில்லாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாள் வீரர்களை வாளிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்காங்க, எக்ஸாம் கேட்பாங்க. ஈட்டி வீரர்களை கொண்டுவார், அங்கே இருக்கக்கூடிய பேர் கடைசியாக இருக்க பாருங்க, அது வந்து கொண்டுவார் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் இவங்களாம் அந்த படையில் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. படைப்பணிகளில் 2 படிநிலைகள் இருந்துச்சு. ஒன்று பெருந்தனம், இன்னொன்று சிறுதனம் அப்படின்னு 2 படிநிலைகள் இருந்த அந்த படைப்பிரிவுகளில் சோழர் கடல் கடந்து போயிட்டு போர்கள் செஞ்சது ரொம்பவே புகழ்பெற்றதுன்னு சொல்லுவாங்க. சோழர்கள்கிட்ட நிறைய கப்பல்கள் இருந்துச்சுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. படை வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா படைப்பாற்று அப்படின்ற ஒரு உரிமை, படைப்பாற்றுங்கிறது ஒரு உரிமை, அது படை வீரர்களுக்கு கொடுக்குறது. படைப்பாட்டு அப்படின்ற உரிமையை கொடுத்துருந்தாங்க. தலைநகரில் படைமுகம் போட்டிருந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முகாமுக்கு பேர். புதுசாக சேர்க்கப்படக்கூடிய அந்த பகுதிகளில் அமைக்கப்படுற அந்த புறக்காவல் படைகளை வந்து பார்த்திங்கன்னா நிலைப்படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைப்படைகள் இதுவே இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த மாதிரி சிறப்பு பேர்கள் எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுறாங்க. ஒரு படைப்பிரிவுடைய தலைவர் நாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயகம் அப்படின்னு பின்னாட்களை பார்த்தீங்கன்னா படை முதலி அப்படின்ட்டு அந்த பேரில் கொண்டு வந்துட்டாங்க. படை தளபதி சேனாபதி, தண்டநாயக்கம், சேனாபதி தண்டநாயக்கம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த படை தளபதியுடைய பேர். சரிங்களா? இப்போ சோழர்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா உள்ளாட்சி அமைப்பு தான். அந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி இதில் கீழே என்ன இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் என்ன அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, குடவோலை முறைன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது குடத்தில் பேர் எழுதி போட்டு அங்கேருந்து ஒரு பேரை செலெக்ஷன் பண்ணி அவங்க தான் அந்த ஏரியாவுக்கு தலைவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் அந்த செலெக்ஷன் பண்ணுற மெத்தேடு அது ரொம்ப நாளமாக நம்ம எலெக்ஷன் வந்து வச்சுருந்துருப்பாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்றைக்கி கம்ப்யூட்டர் பட்டன் தட்டுறோம். பட் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீட்டில் அப்படியே முத்திரை குத்தி அதை கொண்டு போய் அந்த இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுரும். அதெல்லாம் குடவோலை முறை அவங்க கிட்ட நம்ம எடுத்துகிட்டு தான். ஸோ சோழர் காலத்தில் பல உள்ளாட்சி குழுக்கள் நல்லா இயங்கிட்டு இருந்ததாக ஒரு தகவல் சொல்லுங்க. அதில் ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுக்கள் சிறப்பாக அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஊரார்னா என்ன? ஊரார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விவசாயத்தை விவசாயம் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெவலப் ஆனதுக்கு தொடர்ந்து கிராமப்புறங்களில் வேளாண் குடியிருப்புகள் அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதை ஊர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஊர்களில் நில உடைமையாளர்கள், அதாவது நிலத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த உடைமையாளர்கள் அந்த ஊரினுடைய பிரதிநிதிகளாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்கள ஊரார் அப்படின்னு சொல்லப்படுது. கோவில்களுடைய நிர்வாகத்தையும் குளங்களுடைய பராமரிப்பையும் இந்த ஊர்க்காரங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. குளங்களில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு தேவையான தேவைகளுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஊர்க்காரங்க செஞ்சுக்கிட்டாங்க, அதை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வேலை ஊரார் அப்படின்னு சொல்லப்படுது. சபையார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மதோயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா ஊர் அப்படிங்கிறது நில உடைமை சார்ந்தவங்களுடைய குடியிருப்பு, அதாவது நிலம் அதிகமாக இருக்கவங்களுடைய விவசாயம் செய்யக்கூடிய அந்த குடியிருப்புன்னு நம்ம சொல்கிறோம். இது வேளாண் வகை கிராமம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மதேயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிராமணருடைய குடியிருப்பு. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்களா? இந்த பிரம்மதேயத்தோட அந்த மையமாக இருந்தது கோயில்கள் தான். அந்த கோயில்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு நிலம் ஒதுக்கி அங்கேயே குடியிருந்துட்டு சாமிக்கு சேவகம் செய்யணும் அப்படிங்கிறதாக பிரம்மதேயத்தை கொடுத்தாங்க. அப்போது அந்த பிரம்மதேயத்துடைய மையம் அப்படின்னு சொல்கிறது அந்த கோயில்கள் தானே. அதனுடைய சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறது, பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிக்கிறது சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழுவுக்கு பேர், இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அந்த குழுவுக்கு பேர் வந்து சபை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பை தான் செஞ்சுட்டு வந்துச்சு. அதாவது நிர்வாகம், நிதி, ஃபைனான்ஸ், நீதி,
இந்த மாதிரியான துறைகள் சார்ந்த அந்த வேலைகளையும் இந்த சபை செஞ்சுட்டு வந்ததாக ஒரு தகவல் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நகரத்தார், இவங்களுடைய வேலை என்ன? நகரத்தார் பார்த்தீங்கன்னா நகரம் வணிகர்களுடைய குடியிருப்பாக இருந்துச்சு. அதாவது சிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன்கள் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. தங்க மாதிரியான உலோகப் பொருட்கள், அப்புறம் கைவினைப் பொருட்கள், அப்புறம் நெசவு செய்கிறவங்க, பானை செய்கிறவங்க, இந்த மாதிரி தொழில்களில் திறமையானவங்களும் அந்த கைவினைகளும் தான் நகரத்தில் இருந்தாங்க. நகரத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்தவங்க நகரத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய நிதி உதவி, இவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிதி வந்து பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததாக சொல்லுவாங்க. முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் அப்படின்ற குழுவால் நிர்வாகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் மாநகரம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த சீனாவில் அந்த அந்த வரலாற்று ஆசிரியர் அந்த குறிப்புகளோடு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, பிஸ்னஸ் எது பண்ணாங்கன்னா பட்டு, பீங்கான், கற்பூரம், கிராம்பு, சந்தனக்கட்டை, ஏலக்காய் இந்த மாதிரியான பரிமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய வரலாற்று ஆவணங்கள் சொல்லுது. உள்நாட்டிலையும் கடல் கடந்து வணிகத்தை ஊக்குவிக்கிறதுக்கு குலோத்துங்க சோழன் என்ன பண்ணிருந்தா சுங்க வரிகளை நீக்கினார். அதனால அவரை சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்ற சிறப்பு பெயர்கள் அவருக்கு உண்டு. சரிங்களா? ரைட். இந்த சுங்கம் தவிர்த்த சோழன் இந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். அடுத்ததாக பாருங்க, நாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். நாட்டார் இது எதுக்காக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்மதேயங்கள் நீங்களா அது இல்லாமல் பல ஊர்களுடைய பிரம்மதேயங்கள் நீங்களாக பல ஊர்களுடைய தொகுப்பு நாடு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? கால்வாய்கள், குளங்கள் இந்த மாதிரியான பாசன ஆதாரங்களை சுற்றி இது உருவாக்கி செட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி பகுதிகளில் இருந்திருப்பாங்க. வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வச்சிருந்தவங்களுடைய மன்றம் நாட்டா அப்படின்னு சொல்லப்படுச்சு. நாட்டா அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து சோழ அரசுடைய இந்த கட்டமைப்போட அந்த அடிப்படை உறுப்புகளாக இருந்தது எது அப்படின்னா, அந்த சோழ அரசு இந்த அளவுக்கு கட்டமைப்போட பெரிய அளவுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த நாட்டா அப்படின்ற அந்த அமைப்பு தான் அப்படின்னு சொல்லுங்க. அரசுக்கு தேவையான நிர்வாகம், நீதித்துறை சார்ந்த வேலைகளை இவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாட்டார்களுக்கு மரபு வழி நில உரிமைகள், அதாவது மரபு வழியாக உரிமைகள் கொடுத்து இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் உண்டு. தாங்கள் சார்ந்த நாட்டிலிருந்து வரியை சேகரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு இந்த பகுதியில் இருக்குன்னா அவங்கக்கிட்ட வரியை வசூல் பண்ணி அதை கொண்டு போய் அரசுகிட்ட கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. நாட்டார்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நோக்கத்தில் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆசுடையான் அப்படின்ற ஒரு பட்டம், அதாவது ஆசுடையான் அப்படிங்கிறது அதாவது நிலத்தினுடைய உரிமையாளர்னு சொல்கிறது. அரையன் இந்த பேரையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த அரையன் அப்படிங்கிறது வழி நடத்துவோர், கைடன் மாதிரி. கிழவன் அப்படிங்கிறது தலைவர். இந்த மாதிரியான பட்டங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாட்டு கணக்கும், அதாவது என்ன சொல்றது, நாட்டு கணக்கும் நாட்டு வையவன் அப்படின்ற பணியாளர்கள் அந்த நாட்டோரோட நிர்வாக பணிகளை செஞ்சுட்டு வந்ததாக ஒரு தகவல் உண்டு. அடுத்ததா உள்ளாட்சி தேர்தல்களும் உத்திரமேரூர் கல்வெட்டுகளும் அப்படின்ற டைட்டில் ஒரு சில தகவல்கள் நம்ம பார்க்கலாம். சரி, உள்ளாட்சி தேர்தல்களும் உத்திரமேரூர் கல்வெட்டுகளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேயங்கள், அதாவது பிராமணர்களுக்கு வரி விலக்கோடு கொடுக்கப்பட்ட அந்த நிலம் ஒன்றா இருந்த அதுவும் உத்திரமல்லூர் சதுர்வேதி மங்கலம் சார்புடைய இந்த கிடைச்ச 2 கல்வெட்டு குறிப்புகள் மூலமாக சோழர் காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் முறையை பற்றி எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கிராமம் பார்த்திங்கன்னா 30 பிரிவுகளாக பிரிச்சுருந்துருப்பாங்க. 30 பிரிவுகள் கிராமத்தை. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும். தேர்வானவங்களை எல்லாரும் சேர்ந்து வேறு வேறு குழுக்களை உருவாக்குனாங்க. அந்த குழுக்களுக்கு பேர் பொதுப்பணிக்குழு. குளங்கள் தான் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறதுக்குன்னா அப்படின்னா குளங்கள் தான். குளங்களுக்கான குழு, தோட்டங்களுக்கான குழு, பஞ்ச நிவாரண குழு அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் தொடர்பான குழு அப்படின்னு கூட அந்த குழுக்கள் சொல்லியிருப்பாங்க. உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு 35 வயதுக்கு மேலேயும் 70 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க தான் அந்த உறுப்பினராக போட்டியிடணும். அதுவும் ஆண்களாக மட்டுமே இருக்க வேண்டும். சொத்தும் சொந்த வீடும் இருக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லுவாங்க. வேதங்கள்லையும் பாஷ்யங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதுக்கு போட்டியாக, அதாவது உறுப்பினராக போட்டியிடணும். ஒரு பிரிவு இருக்குன்னா அந்த ஒரு பிரிவில் போட்டி போடுறவங்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக பனையோலைகளில் எழுதி அதை ஒரு பானையில் போடுவாங்க. அதை குடவோலை முறைன்னு சொல்கிறது. குடத்தில் அந்த ஓலையில் பேர் எழுதி போட்டாலும் அதுக்கு பேர் குடவோலை முறைன்னு சொல்லுவாங்க. சபையில் வயசில் மூத்தவர் ஒருத்தர் எழுந்திரிச்சு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அந்த பானைக்குள்ளேருந்து ஒரு ஓலை எடுக்க சொல்லுவார். அந்த சின்ன பையனை எடுக்கக்கூடிய அந்த ஓலையில் யாருடைய பேர் இருக்கோ அவர் அந்த உறுப்பினராக அந்த தேர்வு செஞ்சுருவாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா குடவோலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படியாக தான் அந்த எலெக்ஷன் என்ன சொல்லுங்கள், சோழர்களுடைய காலகட்டத்தில் எலெக்ஷன் நடந்தது. இப்படியாக ஒவ்வொரு குரூப்புக்கும் அங்கே ஒவ்வொரு உறுப்பினரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற தகவல் நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைய கிளாஸ் வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து இதனுடைய கண்டினியூட்டி வரிசையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு பிஓ சிலபஸ் அண்ட் வைஸாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறது நம்மளுடைய வேலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.